ஹாய் கைஸ். இப்போது நேற்று மிட் நைட்டில் கோவாவில் ஒரு கிளப்பில் தீ விபத்து நடந்திருக்கு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வெடிப்புனால. இதில் ஒரு 25 பேர் இறந்துருக்காங்க. அதில் ஒரு 18 பேர் அங்கே வேலை செஞ்சவங்களும் ப்ளஸ் ஒரு 4 பேர் டூரிஸ்ட்டும். இது எதனால் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளப்பில் ஒரு எக்ஸிட் இருந்தது. அந்த எக்ஸிட் வந்துட்டு ஒரு குறுகலான எக்ஸிட்னால அந்த டைமுக்குள்ளே எல்லாருனாலையும் வெளியே போக முடியாமல் கொஞ்சம் பேர் இறந்துருக்காங்க. அதுலேயும் இந்த தீக்காயத்தில் இறந்தவங்கலாம் கம்மியான பேர் தான். இந்த புகைனால மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்தவங்க தான் நிறைய பேர். அப்போ இந்த மாதிரி கோவாக்குன்னு போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இனி இந்த போகிறவங்க இப்போ கிளப்புக்குன்னு மென்ஷன் பண்ண சொல்ல காரணம் என்னென்னா, இப்போ இந்த கிளப்பில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால நான் சொல்கிறேன், இந்த கிளப்பில் எக்ஸிட் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் உங்கள் சேஃப்டிக்கு ஒரு ஸ்பேஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்ங்கிறது வந்துட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும். இப்போது எங்கே நீங்கள் போகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்கள் சேஃப்டி, நெக்ஸ்ட்டு தான் உங்கள் ஜாய்.